ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை உங்களுக்கானவரே உரைக்கிறோம். இந்த அருமையான காலங்களிலும் உங்களுடைய அருமையான பிள்ளைகள் வெற்றி கிறிஸ்தவர்கள் தெளிவு உங்களுடைய திருமணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமணத்தை அமைத்தவர் நீரே. திருமணத்திற்கான வந்து இந்த வழிபாடு முழுவதும் உங்களுடைய அருள் பிரசன்னத்தினால் நினைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே திருச்சபை மக்களே, இந்த திருமண வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மணமகனாக வீட்டிருக்கின்ற அருமையான தம்பி தங்கை இருவரையும் நீங்க வந்திருக்கின்ற ஆலய பெருமக்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் இந்த உபவனத்தில் சேர்க்கின்ற ஆயிரங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை சோதனை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான நாள் ஏனென்றால் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி திருமண வழிபாட்டிலே ஆண்டவர் நீங்கள் தனியாக இருப்பது நல்லதல்ல, உங்கள் ஏற்ற துணையை தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் ரெக்ஸி கிறிஸ்தோவருக்கு என்று அருமையான மகள் ஜெனிஃபர் கிறிஸ்டினாலை ஏற்ற சமயத்திலே ஏற்ற நேரத்திலே அதின காலத்திலே நேர்த்தியாக செய்வேன் என்று சொல்லி இருவரையும் இணைத்து சித்தம் கொண்டவராக இரண்டு மனங்களும் இணைகின்ற உண்மையாக வாழ்வதற்கு உடன்பட்டு அதை இப்போது சபைக்கு முன்பாக வெளிப்படையாக தெரிவித்ததினால் திருமணம் செய்து கொண்டவர்கள் என்று பிதா குமாரன் பரிசுவின் திருப்பெயரினாலே சபைக்கு அறிவிக்கிறேன். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஜெப நிலையில் புத்தி கெட்டாத அன்பின் பாதை என்ற பாடலை இணைந்து பாடுவோம்.